Hello everyone. So எல்லாரும் கேட்ட மாதிரி கெமிஸ்ட்ரியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நான் தனியாக சொல்லிட்டு இது பார்த்தா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னென்ன மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் படித்தா போதும். ஃபிசிக்ஸ்க்கு வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 40 டாபிக் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 டாபிக் மேலே வந்து நம்ம அப்லோடு பண்ணியாச்சு. அது வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வீடியோ வந்து நான் தனியாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். லெசன் பை லெசனாக வந்துக்கிட்டே இருக்கு. 12th எல்லாமே முடிச்சாச்சு. 11th வந்து முடிக்க வேண்டிய லெசன்ஸ் எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துருவேன். நீ அதை பற்றி கவலைப்படாத. ஃபார்முலா கிராஃப் எல்லா கிராஃபையும் எடுத்துட்டு நம்ம ஒரு தடவை லைவ் செஷனில் வந்து எல்லா கிராஃப்ஸை ரிவைஸ் பண்ணால் அதோட ஃபிசிக்கல் மீனிங் என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபிசிக்ஸ் பற்றி அது கவலைப்படாத. அந்த 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் மட்டும் படிச்சுக்கோ. கெமிஸ்ட்ரியில் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த டாபிக்ஸை மட்டும் படிச்சுக்கோ. மோஸ்ட்டாக இந்த டாபிக் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். சரியா? அதனால கெமிஸ்ட்ரி இந்த டாபிக் வந்து கண்டிப்பா விடாம படிச்சுக்கோ. பயாலஜில என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பயாலஜியில் வேற வழி இல்லை. நம்ம 340+ ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா லெசன் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் படிச்சுக்கோ, அப்புறம் லோ வெயிட்டேஜ் சாப்டர் படிச்சுக்கோ. நீ ஏதாச்சும் சாப்டர் விடணும் அப்படின்னு முடிவு பண்ணினா அட்லீஸ்ட் அந்த சாப்டரோட PYQ மட்டுமாவது மனப்பாடம் பண்ணிக்கோ. இந்த கொஸ்டின் வந்து இதான் ஆன்சர், இந்த கொஸ்டின் வந்து இதான் ஆன்சர் அப்படிங்கிறத மட்டுமாவது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் எந்தெந்த லெசன்லாம் விடுறியோ அதோட ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோ. சரியா? கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் விடு அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்ஆர்கானிக் வந்து ஈஸியாக நீ பயாலஜி மாதிரி படிச்சுக்கலாம். நோ ப்ராப்ளம். நான் வந்து சம்மரைஸ் பண்ணுறேன். என்ன சொன்னேன்னா ஃபிசிக்ஸில் இந்த 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் படிச்சுக்கோ. அதில் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபார் நீட்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. மிச்ச வீடியோ அப்கமிங்கில் அப்லோட் ஆகிடும். கெமிஸ்ட்ரியில் இது மட்டுமாவது படிச்சுக்கோ. ஃபிசிக்ஸில் எல்லா லெசனுக்கு ஃபார்முலா பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அப்போ கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக் வேகமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துடலாம். நல்லா பாரு. பாண்ட் ஆர்டர். இந்த பாண்ட் ஆர்டரில் பார்த்தோன்னா பாண்ட் லென்த், பாண்ட் ஆங்கிள், அப்போ பாண்ட் எனர்ஜி. இதை வச்சு கொஸ்டின் கேட்குறாங்க. 2-3 இதை கொடுத்துட்டு இதில் பாண்ட் லென்த்தில் அரேஞ்ச் பண்ணுங்க, பாண்ட் எனர்ஜி வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன். இந்த ஹைபிரிடைசேஷனில் sp2 sp3 ஹைபிரிடைசேஷன் இல்லைன்னா மேட்ச் த ஃபாலோயிங் டைப் கொஸ்டின்ஸ் வச்சு உனக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்தோன்னா உனக்கு இன்ஆர்கானிக்லி வருது, ஆர்கானிக்லி வருது. பட் ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ பாட்டுக்கு பண்ணிடுவான். அடுத்து பார்த்தோன்னா மோல் கான்செப்ட்ல பேசிக் கால்குலேஷன் வச்சு இதில் ஒரு 4 இதை கொடுத்துட்டு இதில் வந்து எதில் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அதிகமாக இருக்குது, இதில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எதில் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. ஸோ பேசிக் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எதில் அதிகமாக இருக்குது, இல்லை எதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அதிகமாக இருக்குது, எதில் நம்பர் ஆஃப் அயன்ஸ் அதிகமாக இருக்குது, அதுதான் கேட்காங்க. சரியா? காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. ஓகேவா? என்னது? லோயரிங் இன் வேப்பர் ப்ரெஷர், எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட், டிப்ரெஷன் இன் மெல்டிங் பாயிண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர். இந்த 4 டாபிக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேன் ஹோப் ஃபேக்டர். ஓகேவா? இந்த ஃபேக்டர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது வீடியோ லெக்சர் சொல்யூஷனுக்கு நான் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது பேசிக் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லி கொடுத்தாச்சு. அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இன்னும் நம்ம பார்க்கல. அதுவும் வேன் ஆஃப் ஃபேக்டர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4வது லெக்சரில் வந்துடும். 0th and first order reaction. இது பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கைனடிக்ஸில் இருக்கும். 0th and first order reaction. இதே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எதில் பார்த்துருக்கோம்? ஃபிசிக்ஸில் பார்த்துருக்கோம். ஓகேவா? அந்த ஹாஃப் லைஃப் இது எல்லாமே. ஸோ அது எல்லாம் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர் மாடல். ஃபிசிக்ஸில் பார்த்த அதே போர் மாடல் தான். நீ வந்து அங்கே நல்லா பார்த்துருந்தேன்னா பிரச்சனையே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ்லென்த். இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்லாம் நான் சொல்லி வச்சிருக்கேன். அது நீ பார்த்துருந்துருக்கலாம். ஓகேவா? போர் மாடல் பார்த்தோன்னா அதே தான். அதில் என்ன வரும் உனக்கு? L is equal to mvr which is equal to nh/2π இல்லைன்னா எனர்ஜியோட டிஃப்ரென்ஸ் E final minus E initial is equal to h nu. அந்த இது இல்லைன்னா என்ன வேவ் லென்த் கிடைக்கும் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் ஆகட்டும். அது எல்லாமே கேட்குறாங்க. அப்புறம் பார்த்தோன்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். சரி, அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, √n × n+2 டைம் போர் மேக்னெட். வேறு n இஸ் அன்பேர்ட் எலக்ட்ரானில் இருக்கும் தெரியுமா? அதே ஃபார்முலா தான் கேட்குறேன். தெர்மோடைனமிக்ஸில் பார்த்தோன்னா ΔU சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, H என்தால்பி, அப்புறம் வந்து என்ட்ரோஃபி. இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் கேட்குறான். இதெல்லாம் பார்த்துக்கோ. டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இது எல்லாமே நான் டீச் பண்ணியிருக்கேன். தயவுசெய்து கோத்ரூ பண்ணிக்கோ. ஆக்டிவேஷன் எனர்ஜி இதை வச்சு கிராஃப் வச்சு கொஸ்டின் கேட்குறான். ஆக்டிவேஷன் எனர்ஜி கிராஃப் இருக்கும் பார்த்தீங்களா? அது மேலே போயிட்டு வருது அந்த இது. சரியா? ஸோ இந்த கிராஃப் என்ன சொல்லுது? விட்டமின் ஓரியன்ட். என்னென்ன விட்டமின் ஓரியன்ட் இருக்கோ இதுக்கெல்லாம் டேப்லெட் காலமே அவைலபிளாக இருக்குது. அந்த டேப்லெட் காலம் மட்டும் கோத்ரூ பண்ணிக்கோ. CBSE புக்கில் அது கடைசி நேரத்தில் ரிவைஸும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மோனோமர்ஸ் அண்ட் இட்ஸ் டைப். மோனோமரில் என்னென்ன மோனோமர் இருக்குது அதோட டைப்ஸ் இது ரிலேட்டடாக. இன்ஆர்கானிக் இந்த ட்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த ட்ரெண்ட்ஸ்க்குலாம் நான் ஷீட் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கேன் டெலிகிராம் சேனலில். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணது பண்ணிக்கோ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஸோ எந்த ஆர்டரில் போனால் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, எதில் போனால் டிக்ரீஸ் ஆகுது, ஓகேவா, அந்த டேபிள் ஆகட்டும், எஸ் பிளாக் பி பிளாக் அந்த எலிமெண்ட்டு, 13th குரூப் ட்ரெண்ட் என்ன, 14th குரூப் ட்ரெண்ட் என்ன, அது எல்லாமே கொடுத்துருக்கோம். ஸோ தயவுசெய்து ஜாயின் பண்ணாத இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சால்யூபிலிட்டி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கேட்குறாங்க, இதெல்லாம் டீச் பண்ணியாச்சு, தெளிவாக இருக்குன்னு கூட நிறைய பேர் சொன்னாங்க. நேமிங் ரியாக்ஷன் வந்து இதுக்கும் ஷீட் அவைலபிளாக இருக்குது, டெலிகிராம் சேனலில் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் சாலிட் இதில் பார்த்தீங்கன்னா டெட்ராஹைட்ரல் வாய்டு எத்தனை இருக்குது, ஆக்டோஹைட்ரல் வாய்டு என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, டெட்ராஹைட்ரல் வாய்டு எங்கே ஃபார்ம் ஆகும், ஆக்டோஹைட்ரல் வாய்டு எங்கே ஃபார்ம் ஆகும், டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, ZM டிவைட் பை NA அந்த ஃபார்முலா எல்லாம் இருக்குது பார்த்தியா, அது எல்லாத்தையும் டிவைட் பை A கியூப்ல இருக்கும். ஓகே, ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஏர்னஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபாரடே லா இது எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தட்டினா கூட உனக்கு கிடைக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே. சரியா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் நைட்ரஜன் எப்படி, போரான் காம்பவுண்ட் எப்படி, கார்பன் எலக்ட்ரோப்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஆகட்டும், ஆக்சிடென்ட் ஸ்டேட், இனட் பேட் எஃபெக்ட், இனட் பேட் எஃபெக்ட் இல்லைன்னா லாண்டனைட்ஸ் கான்ட்ராக்ஷன் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா, அதெல்லாம் இந்த 25 டாபிக்ஸ் வந்துருக்கேன். டிஃபெக்ட்ஸ், இந்த டிஃபெக்ட்ஸில் வந்து இந்த டாபிக் வந்து கொஞ்சம் தியரிட்டிக்கல், நான் அதனால் உங்களே பார்த்துக்க சொன்னேன் சாலிட் ஸ்டேட்டில். அதை வந்து தயவுசெய்து கோ த்ரூ பண்ணி சும்மா சிபிசி புக்கு படித்தா போதும். சரியா, ஃப்ராங்கல் டிஃபெக்ட்ஸ், ஸ்காட்கி டிஃபெக்ட் அந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் SN1 SN2 இந்த எலிமினேஷன் வச்சு கண்டுபிடிக்கிறது. அப்புறம் பார்த்தோன்னா ஓர்ஸ் நேம் அண்ட் CU எக்ஸ்ட்ராக்ஷன், காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன், ஓகேவா, நிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் எப்படி. அப்புறம் வந்து ஆக்சி ஆசிட் இந்த டாபிக் மட்டும் பார்த்துக்கோ. ஸோ நான் சொல்ல நினச்சது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, அதனால் உங்களுக்கே தெரியும் ரொம்ப வேகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்ல நினச்சது இதுதான். ஓகேவா, ஃபிசிக்ஸ்க்கு வந்து 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு சொல்லிட்டு, கெமிஸ்ட்ரியில் 25 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஃபிசிக்ஸ் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், அதனால் வந்து 40 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் அதோட வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கெமிஸ்ட்ரிக்கு வந்து நம்ம கிராஷ் கோர்ஸில் எவ்வளோ முடிச்சிருக்கோம் அந்த வீடியோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா, கிராஷ் கோர்ஸில் வந்து தயவுசெய்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பயாலஜிக்கு பார்த்தோன்னா எல்லா லெசனுமே தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஹை வெயிட்டட் சாப்டர்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு 5 சாப்டர்ஸ் படிச்சிங்கன்னா, 5 யூனிட்ஸ் படிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பயாலஜியில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, 80% அப்படின்னு சொன்னால் கூட உனக்கு வந்து ஒரு 300 to 320 மார்க் கிட்ட வருதுன்னு வச்சுக்கோ. அவ்வளோ மார்க் வந்து நீ ஸ்கோர் பண்ண முடியும். சரியா, ஸோ பயாலஜியில் அவ்வளோ டாபிக் வந்து ஒரு 5 யூனிட்ஸ்ல தான் கேட்குறாங்க மோஸ்ட்டாக. அதை கோ த்ரூ பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன பண்ண, தயவுசெய்து டெய்லி மார்க் டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிங்க. டைம் நம்மள்கிட்ட கிடையாது, தயவுசெய்து டெய்லி. சரியா, ஆல்ரெடி ஒரு சில பேர் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க நோ ப்ராப்ளம், கொடுக்காதவங்க தயவுசெய்து டெய்லி மார்க் டெஸ்ட் கொடு. 12 பார்ட் மார்க் டெஸ்ட் இருக்குது. இதோட சொல்யூஷன் வந்து நான் வந்து உனக்கு டெய்லி 2 o'clock லைவ் வந்துட்டு 2 o'clock லைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீ வந்து சப்போஸ் அந்த டைமில் டெஸ்ட் எழுதிக்கிட்டு இருந்தா நோ ப்ராப்ளம், நீ அந்த இதை லேட்டராக கூட பண்ணிக்கோ, நோ ப்ராப்ளம். சரியா, அதாவது 12 பார்ட் டெஸ்ட்டோட வீடியோ சொல்யூஷன் ஃபிசிக்ஸ் மட்டும் நான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் 2 மணி லைவுக்கு வந்து. சப்போஸ் நீ அந்த டைமில் வந்து ஓகேவா இந்த பார்ட் டெஸ்ட் இருக்குது பற்றி, அந்த பார்ட் டெஸ்ட் வந்து நீ கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நோ ப்ராப்ளம், லைவோட ரெக்கார்டட் செஷன் அவைலபிளாக இருக்கும். இது ரெக்கார்டடில் கூட நீ அதை பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து சும்மா ஒரு பிடிஎஃப்லேயே சொல்யூஷன் கொடுத்தா ஓகேனா நீ இந்த பிடிஎஃப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, ஸோ அது வந்து நான் சொல்லணும்னு நினச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் கேட்டது ஈக்குலிபிரியம் ஆகட்டும், தெர்மோடைனமிக்ஸ் ஆகட்டும், அந்த 2 லெசனை வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன், நீ அதை பற்றி கவலைப்படாத. சரியா, ஸோ அது வந்து எங்கள் சைட்லேருந்து வந்துடும். அதுக்கப்புறம் கோஆர்டினேட்ஸ் அண்ட் கோஆர்டினேட் காம்பவுண்ட் லெசன் இருக்குது பார்த்தியா, அந்த லெசன் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம் கூடி சீக்கிரமாகவே. ஸோ அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து டெய்லி வந்துக்கிட்டே தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம். நீ வந்து உன் சைட்லேருந்து டெய்லி டெஸ்ட்டு கொடு, அதை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷீட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அனலைசிஸ்க்காக ஒரு ஷீட் வந்து அவைலபிளாக இருக்குது. தயவுசெய்து இந்த ஷீட்டை டவுன்லோட் பண்ணிக்கோ. ஒரு ஷீட்டை டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோ, ஒரு 20 ஜெராக்ஸாவது போட்டுக்கோ. ஒரு டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கோ நீ பண்ணுற மிஸ்டேக் என்ன அதுக்கோ ஏற்ற மாதிரி தான் நீங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ தயவுசெய்து நல்லபடியாக படிச்சுக்கிட்டே இரு. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு எனர்ஜி டவுனாக இருக்குது, அதுக்காக நீ டிமோட்டிவேட் ஆகாத. எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.